நான் கொடுத்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், நான் கொடுக்கணும்னு நினைச்சாலே ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஈஸியா இருக்குது? கொடுத்த ஆசீர்வாதம் வாங்குறதை விட நினைச்ச ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற கஷ்டங்கள் 95% உங்க சிந்தனையிலேயே வர வச்சுக்க முடியும். அவர்கள் தங்கள் சிந்தையினாலே செயலினாலே வினராகிறவர்கள் குறைவு, ஆனா சிந்தையிலேயே வினராகிறவர்கள் அநேகம். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா காரியங்களையும் உங்கள் மனதில் இருந்தா என்ன செய்ய போறீங்க? ஆப்ரேட் பண்ண போறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு புதிய அனுபவம். அவர்கள் செய்தா பாவம், நான் நினைச்சாலே பாவம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் செய்தாதான் பலன், நான் நினைச்சா பலன். அதே போல அவர்கள் செய்தால் அது பாவம், நான் செய்ய நினைச்சாலே அது பாவம். அவன் வேஷித்தனம் பண்ணினாதான் பாவம், ஆனா வெற்றியோடு பார்க்கிற எவனும் அவளோட ரிவர்ஸ் வெர்ஷன் போலாமா? நான் கொடுத்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், நான் கொடுக்கணும்னு நினைச்சாலே ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஈஸியா இருக்குது? கொடுத்த ஆசீர்வாதம் வாங்குறதை விட நினைச்ச ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ ஈஸியா இருக்குன்னு சொன்னாலும் அதே கொஞ்சம் பாவத்தை நோக்கி போகிறவனுக்கு அது கஷ்டம். ஆனா பாவத்தை நோக்கி போகாம பரிசுத்தத்தை நோக்கி போகிறவனுக்கு அது ரொம்ப லகுவான பாதை. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே உன் பக்கம் கிட்டி சேருவதற்கு ஆர்வமுடையவனா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற கஷ்டங்கள் 95% நாம் சிந்திக்கிறதன் மூலமாக வருகிறது என்று சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்? 95% உங்க சிந்தனையிலேயே வர வச்சுக்க முடியும். வசனம் தான் சொல்லுது, அவர்கள் தங்கள் சிந்தையினாலே செயலினாலே வினராகிறவர்கள் குறைவு, ஆனா சிந்தையிலேயே வினராகிறவர்கள் அநேகம்.